முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த துகில் நிலவன் என்ற 4 வயது பள்ளி சிறுவன் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரம் பகுதியில் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வருகிறது. இதில் இரவு பகல் பாராமல் கட்டுமான பணிகள் நடந்து வரும் வேளையில் நேற்று முன்தினம் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் கவனக்குறைவின் காரணமாக 15வது மாடியில் இருந்து கீழே விழுந்து ஹாய் அங்கிள். ஹாய். என்னடா இன்னும் வரலையே நினைச்சேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அக்கா எங்க? மேல இருக்க அங்கிள், போய் கூப்பிட்டு வரட்டா? என்னது இது? ஸ்வீட்ஸா? அம்மா, வேலு அங்கிள் வந்திருக்காங்க பாரு. இதுக்கு மேல வேற எந்த தகவலும் இப்போதைக்கு கிடையாது. விசாரணையோட முடிவுல I will give you the full information. வா வேலு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே, I'll get some tea. இப்பதான் பிரான்ச் ஆஃபீஸ்ல மீட்டிங் முடிச்சு சாப்பிட்டுட்டு வரேன். நானும் கொஞ்சம் குடிப்பேன்ல. ஓகே. அப்போ எடுத்துட்டு வா. வாங்க அங்கிள். இந்தா. அனு இப்போ +2 தானே படிக்கிறா? அவளுக்கும் இவ்வளோ மாதிரி ஆர்கிடெக்ட் ஆகணுமா? எதுக்கு இந்த ஜாபை ரிசைன் பண்ண போகிறேன்னு விநாயக்கிட்ட சொன்னேன். மித்ரா, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, ஆனால் அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல? இல்லை அங்கிள், இந்த சிச்சுவேஷனில் அம்மாவே தங்கச்சி தனியாக விட்டுட்டு வர முடியாது. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது உங்கள் அம்மா எவ்வளோ போல்டாக இருப்பா தெரியுமா? இன்ஃபேக்ட் உங்கள் அம்மாவோட போல்ட்னஸ் பார்த்தா உங்கள் அப்பாவே லவ் பண்ணான். இந்த வேலைக்கு நீ அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்கள் அப்பா என்கிட்ட, வேலு ஏன் பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு வாய்ப்பு கொடுக்காத, மித்ராவுக்கு திறமை இருந்தால் மட்டும் அவளுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொன்னான். இன்டர்வியூவில் உன்னோட அப்ரோச் அண்ட் ப்ரெசன்டேஷன் பார்த்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, உங்கள் அம்மாவோட போல்ட்னஸ் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. அவங்கள பற்றி நீ கவலைப்படாத. உங்கள் அப்பா உங்களையெல்லாம் ஒரு நல்ல ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். நீங்களும் நல்ல நிலைமையில இருக்கீங்க. Why do you want to spoil it? இல்லை அங்கிள், அந்த கோயில் இடிச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணுறா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சிலையை வச்சு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணாதான் அது ஒரு கோயில், இல்லாட்டி வெறும் கட்டடம். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிளான்ல புதுசாக கோயில் கட்டுறதும் இருக்கு. அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. நீ வந்து அதை முடிக்க வேண்டியதான் பாக்கி. அப்போ உன்னை சென்னையில் பார்க்குறேன். வரட்டா? ஓகே வேலு, பாய். வேல்முருகன் சார் கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு எவ்வளோ தூரம்? பக்கம்தான் மித்ரா, என்ன ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வரும். உங்களுக்குன்னு ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இவங்க உங்களுடைய ஹவுஸ் ஷேரிங். யா, ஒன்று சொன்னாங்க. உங்கள் நேம்? ஹாய், ஐ மித்ரா. அதான் ஒரு ரூம். நான் ரெடி ஆகிட்டு கூப்பிட்றேன். ஓகே. வெல்கம் பேக். கம் 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 கம்.
எதுக்கு அங்கிள் இந்த வெல்கம்லாம்? பிரச்சனை 4 செவத்துக்குள்ள முடங்கி கிடக்காம எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணலான்னு மீண்டும் வந்ததுக்கும் தான் இதெல்லாம். கெஸ்ட் ஹவுஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? எவ்ரிதிங் இஸ் ஓகே அங்கிள். நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான்மா. உனக்கு என்ன வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நவ் பேக் டு ஒர்க். ரீபொசிஷனிங் ஆஃப் த டெம்பிள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யூஎஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டி ஓனர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கார். அதை நீ கம்ப்ளீட் பண்ணாதான் நான் அப்ரூவலுக்கு அனுப்ப முடியும். ஓகே சார். ஹாய் மித்ரா, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. நம்ம சைட்டில் கான்ட்ராக்டரோட 6:30க்கு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்க விநாயக். ஓகே, ஆக்சுவலி எனக்கு பதிலாக நீங்கள் போக முடியுமா? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அங்கே போகிறதுக்கே 1.5 hours ஆகிடும் எனக்கு. டோன்ட் வரி மித்ரா, நான் ஸ்வாதிக்கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். 15 minutes தான். அதுக்கப்புறம் டிரைவரே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுவார். எனக்கு இப்போ இருக்கிற அப்டேட்ஸ் எதுவுமே தெரியாதே விநாயக். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ட்ராக்டர் சில சேஞ்சஸ் சொல்லுவார், அதை மட்டும் நோட் பண்ணிட்டு வந்தால் போதும். அவ்வளோதான். ஜூனியர்ஸ் யாரையாவது அனுப்ப வேண்டியது? இல்லை மித்ரா, சொதப்பிடுவாங்க. நீங்கள் போனால் தான் கரெக்டாக இருக்கும். மித்ரா, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நம்ம எம்டிக்கு தெரியக்கூடாது, ப்ளீஸ். ஓ ஓகே, தேங்க்ஸ் மித்ரா. பை பை. கிளம்பிட்டேன். 5 minutesல வந்துடுவேன். திரும்ப கூப்பிட்றேன் வெய். ஸ்வாதி எங்க? கொஞ்சம் முன்னாடி தான் மேம் போடாங்க. ஓ மேடம், நீங்கள் உட்காருங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வரைக்கும் போகணும். சைட்டுக்கா மேடம்? ஆமாம். விநாயக் எதுவும் சொல்லலையா? இல்லையா மேடம், சொல்லலையே. சரி, வண்டி எடுங்க. ஓகே மேடம். வணக்கம். இன்றைய அறிவியல் 1000 நிகழ்ச்சியில் பிரபல பாராசைக்காலஜிஸ்ட் டாக்டர் விஸ்வா அவர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சயின்ஸ்ல அடுத்த கணம் என்ன புதுசா நடக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஆவி ஆன்மான்னு பழைய காலத்து மூட நம்பிக்கையெல்லாம் இன்னும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற மாடர்ன் உலகத்துல மக்கள் கேக்குற எந்த ஒரு கேள்விக்கும் ஹே மித்ரா, வாட்ஸ்அப்? வித்தின் செகண்ட்ல. ஹே ஷாலினி, நான் இங்க சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? நானும் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீ என்னடி பண்ற? மக்கள் கேக்குற எந்த ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, பை பை பை. சராசரியா ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் 120 வருஷம். அந்த 120 வருஷம் வாழ தகுதியான மனுஷன் 50-60 வயசுலயே இறந்து போயிடுறான். அந்த இறந்து போனவங்களோட ஆத்மா நம்ம கூட இந்த உலகத்துல ஆவியா தான் சுத்திட்டு இருக்கோம். அதாவது ஒருவேளை அவங்க தற்கொலையோ இல்ல ஒரு கொலையோ இல்ல அவங்க ஆக்சிடென்ட்ல கூட இறந்து போயிருக்கலாம். அவங்களோட அந்த கடைசி நினைவுகளை தூண்டி அதுக்கு காரணமானவங்களை பழிவாங்க துடிக்கும். Are you okay? ஓகே மேடம். எப்போ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணீங்க? ஒரு 1 year இருக்கும் மேடம். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஓகே. இன்னும் நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தோ இந்த டிராஃபிக்கில் போயிடலாம் மேடம், போயிடலாம். ஹாய் மேடம். ஹாய். என் பேக் கொஞ்சம் கான்ட்ராக்டரை பார்க்கணும். இப்போ தான் ஃபோன் பண்ணார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ப்ளீஸ் அங்கே வெயிட் பண்ணுறீங்களா? ஏன் அந்த கம்பியில் அங்கே போட்டிருக்கீங்க? எடுங்க. என்னாச்சு? சாரி மேடம், ஒன்றும் இல்லை மேடம். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். நல்ல விஷயம் தானே, எதுக்கு டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை, ஒய்ஃப்க்கு பெயின்னு ஃபோன் கால் வந்துச்சு. என் அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, அதான். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். வேற ஏதாவது சீரியஸா? தெரியல மேடம், ஆனால் என் வீடு இங்கே பக்கத்தில் தான். ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம்.
எனக்கு இந்த மீட்டிங் முடியறதுக்கு எப்படியும் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடும். நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். மேடம் நான் ஒத்துக்கிட்ட ரேட்டே வேறு மேடம். பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்லாம் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேடம். இப்படியே பண்ணால் கண்டிப்பாக எனக்கு லாஸ் தான் ஆகும் மேடம். அப்படின்னா நீங்கள் இதை பற்றி வேல்முருகன் சார் கிட்ட தான் பேசணும். ஐயோ, அவர் எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டார் மேடம். ஆர்கிடெக்சர் சைட்லேருந்து மெட்டீரியல் பேலட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம். அந்த மாதிரி டிசிஷன்லாம் என்னால் எடுக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி என்னால் கன்ஃபிடன்ஸ் பண்ண ஐயோ மேஸ்திரி மேல இருந்து விழுந்தாரு. வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்றது போய் பாரு. அதாவது மணி மேஸ்திரிக்கு விழுந்தாரு. பார்த்தீங்களா மேடம், தலையெழுத்து. இதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு. உங்கள் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம். ரொம்ப சாரி மேடம். என் ஒய்ஃப்க்கு பெயின் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கா. இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். சீக்கிரம் வந்துடும் மேடம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலே இருந்து பார்த்துக்கோங்க. நான் ஏதாவது கேப் எடுத்துகிட்டு போய்ட்றேன். தேங்க்ஸ் மேடம். என்னாச்சு மேடம்? அவர் ஒய்ஃபோட டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. சரி வாங்க மேடம், நான் என் வண்டியில் கூப்பிட்டு போகிறேன். இல்லை வேண்டாம், என் ஃப்ரெண்ட் இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. நான் அவளுக்கு கால் பண்ணுறேன். சீக்கிரம் கால் பண்ணுங்க மேடம். சொல்லுடி. நான் இங்கே இந்த சைட்டில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன். ஒரு 10 மினிட்ஸில் இன்டர்வியூ முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் உன்னை பிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? ஓகே ஓகே வரேன். என் ஃப்ரெண்டு வரா. ஸோ நீங்கள் போய் அடிப்பட்டவரை பாருங்கள். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம். கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. போலீஸ் வரப்போ நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் மேடம். ப்ளீஸ், பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு சொல்லுங்கள் மேடம். சாரி மேடம். ஹலோ. இன்னும் எவ்வளோ நேரம்டி ஆகும் வர்றதுக்கு? இது 5 மினிட்ஸ் முடிஞ்சிடும். உடனே கிளம்பிடுறேன். ஓகே சீக்கிரமாக வாடி. இங்கே ரோட்டில் வேற யாருமே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. இதோ வந்துடுறேன். இங்க வாங்க. யார் நீங்க? இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ எம் an ஆர்கிடெக்ட். ஃப்ரெண்டுக்காகவா? இந்த நேரத்துலையா? எந்த ஏரியாங்க நீங்க? யார் உங்க ஃப்ரெண்ட்? சார் என் ஃப்ரெண்டு தான். நீங்க? ஷாலினி, மீடியாவில் இருக்கேன். மீடியாவா? ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். ஆறுமுகம் இதை நோட் பண்ணுங்க. ஓகே சார். ஏங்க, நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் உங்கள் ஃப்ரெண்டு இந்த நேரத்தில் தனியாக விடலாமா? வாட் இஸ் திஸ்? சாரி சார், நான் தான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
சாரி எனக்கு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சுன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் மேலே பழைய தூக்கி போட வேண்டியது. இது பாருங்க, அவங்க பாதுகாப்பு அவங்க கையில் தாங்க இருக்கு, இன்க்ளூடிங் மீ. புரியுது சார். நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. நைட் டைமில் பொண்ணுங்க இந்த மாதிரி தனியாக வராதீங்க. உங்கள் சேஃப்டிக்கு தான் நான் சொல்கிறேன். டேக் கேர் ஆஃப். தேங்க்யூ சார். போகலாம். வாங்க மேடம். ஹே, அப்புறம் பார்க்கலாம். பாய். என்னாச்சு அவங்களுக்கு? 4 months முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுலேருந்து இப்படி தான் இருக்கா. விஸ்வா, அந்த எம்கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 4 மாசத்துல இது 5வது ஆக்சிடென்ட்ல. டைம் என்னாச்சு தெரியுமா? ஓவர் டைம், மீட்டிங், கேப், இந்த ரீசன்லாம் என்கிட்ட சொல்லாத. நானும் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன், எனக்கெல்லாம் தெரியும். யார் இந்த நேரத்துல? ஹவுஸ்மேட் ஸ்ருதியா? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? அவ வெக்கேட் பண்ணி போய் 2 மாசம் ஆகுது. சரி சரி, ஏன் கோபப்படுற? பின்ன நான் என்ன அவளுக்கு கேர்டேக்கரா? அதான் ஹவுஸ்மேட்டா? டோன்ட் கம் இன்சைட். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். வாட் எவர். சாரி. சரி, ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்வீட் ட்ரீம்ஸ், லவ் யூ. நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரக்சரல் டிராயிங் என்கிட்ட இல்லை மித்ரா.
6 மாதத்துக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டேன். ட்ராப் பாக்ஸில் தான் போட்டேன். அந்த டிரைவில் கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ரெண்டரிங்கா சொல்கிறீங்க? அப்போ டேட்டு ஃபைல் நேம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? டேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே மித்ரா. ஏய் போடா போடான்றல. இது உன்னோட கீ. இது எந்த? மரியா? ஐயோ மரியா, ஸ்லீப் வாக்கிங் ட்ரபிள் இருக்கு. காயம் அவ்வளோவா டீப்பாக இல்லை, ஆனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஹைதராபாத் ப்ராஜெக்டில் 3 டவருக்கு ஒரு ஜென்ரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம். அதனால இந்த மித்ரா, are you with us? சார் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் மெயின் கிரிட்ல இருந்து எடுத்துக்கணும். ஒரு சப்ஸ்டிட்யூட் ஜெனரேட்டர் வச்சா மட்டும் போதும். ஆனா கிளப் ஹவுஸ்ல இது பண்ண மரியா, என்னாச்சு? என்னாச்சு? மித்ரா,
என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு யாரோ ரூம்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓடி வரலான்னு ட்ரை பண்ணேன். டோர் லாக் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஐம் so சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. தனியா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து 4 செவரை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏதோ சொசைட்டி தப்பாக பேசுகிறோங்கிறதுக்காக என்னை பெற்றுட்டு வெறும் வெறுப்பு மட்டும்தான் காமிச்சாங்க. எந்த ஒரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு வர்றதில்ல. அப்புறம் அதையே தண்டனை அனுபவிக்கணும் என்ன மாதிரி. உன் அப்பா அம்மா எல்லாம் உணர்ந்து சீக்கிரமா உன்னை தேடி வருவாங்க பாரு. அவங்க என்னை தேடி வந்தாலும் நான் அவங்களை ஏற்றுக்க தயாரா இல்லை. எல்லார்கிட்டேயும் கெட்டதும் நல்லதும் இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கிற பாசிட்டிவ் சைடு மட்டும் பாரு. என் அப்பா 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாம இருந்தேன். நான் பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு அவர் தினம் கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படிதான் கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருந்தாரு. எடுக்கல. கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புனாரு. என் வரட்டு பிடிவாதம். அப்ப கூட நான் பேசல. நீ என்கிட்ட பேசி 1 வாரம் ஆகுது. எல்லாரும் மாதிரி நானும் ஒரு சராசரி அப்பா தான். உனக்கு ஒரு அப்பாவா இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். இந்த கல்யாண ஏற்பாடு உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். எனக்கு ஏதாவது ஆவறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் முட்டாள்தனத்தினால என் அப்பா என்கிட்ட கடைசி வரைக்கும் பேசாமலே போய் சேர்ந்துட்டாரு. அதை நினைச்சு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்.